எங்களுக்கென்ற ஒரு தோற்றத்தை தந்தது அல்லாஹ். இவ்வளோ பெரிய அருட்கொடைகளை செய்த அல்லாவுக்கு நாங்க எப்படி நன்றியாக இருக்கிறோம்? எங்களோட தாய், எங்களோட தகப்பன் எங்களை பெற்றெடுத்ததற்காக நாங்க நன்றியா இருக்கிறோம். தாய்க்கு நன்றியாக இருக்கிறோம், தகப்பனுக்கு நன்றியாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நண்பர் உதவி செய்துட்டார், நன்றியாக இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, அல்லாவுக்கு எப்படி நன்றியாக இருக்கிறோம்? அல்லாவுக்கு நன்றியாக இருப்பது எவ்வாறு தெரியுமா? அல்லாஹுடைய கட்டளைகள் எதையும் வீணாக்கிவிடக்கூடாது. அல்லாஹுடைய ஒவ்வொரு கட்டளையாக தேடி தேடி பின்பற்றோம். அதுதான் நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நன்றி. ஒவ்வொரு ஃபர்தையும் அல்லாஹ் தடுத்த ஒவ்வொரு ஹராத்தையும் விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளும். வேற பெரிசாக அல்லாஹ் எங்களுக்கு வேற சட்டங்களை தரல். அல்லாஹ் ஃபர்லாக்கிய ஆக முக்கியமான ஒன்றுதான் சகோதரர்களே தொழுகை. அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? ஒரு நாளைக்கு 5 தடவை ஃபர்துகள். நாங்க கடையில வேலை செய்யலாம், ஜாப் செய்யலாம், என்னையும் செய்யலாம். ஆனால் 5 நேர தொழுகையில சகோதரர்களே மிக கவனமாக இருக்கும். எங்களுடைய மௌத்து வரைக்கும் ஒரு தொழுகை கூட தவறிவிடக்கூடாது. நாங்க உண்மையான முஸ்லிமாக இருப்போம். உண்மையான முஸ்லிமாக இருந்தா எங்கட கண்ணு, எங்கட காது, எங்கட உடம்புகளை தந்த அல்லாவுக்கு நாங்க நன்றியாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தா எங்கட வாழ்க்கையில ஒரு தொழுகை தவறக்கூடாது. அது சுபஹ் தொழுகையாக இருக்கலாம், லுஹர் தொழுகையாக இருக்கலாம், அசர் தொழுகையாக இருக்கலாம், மக்ரிப் தொழுகையாக இருக்கலாம். அதான் சொல்லப்பட்ட சகோதரர்களே போயிடும். உங்களுக்கு அனுமதி இருக்குது, இங்க கடையெல்லாம் மூடுறாங்க, அதான் சொன்னதோட மூடுறாங்க, அனுமதியும் இருக்குது. நாங்க முதல் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழணும். முதல் இதை பழகும். இல்லண்டா கியாமத்துடைய நாளையில அல்லாவுக்கு முன்னால முகத்தை காட்டல. எங்களுக்கு எப்படி பார்க்க போறோம் அல்லாஹ்வை? அல்லாஹ் சூரா கலம்ல சொல்றான், யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதஊன இலா ஸுஜூத். அல்லாஹ்வுடைய வெளிச்சம் வரும் கியாமத்துடைய நாளையில. அந்த நேரம் உலகத்துல தொழாதவங்க இருக்கிறாங்களே, உலகத்துல அதான் காதுக்கு கேட்குது, ஆனா தொழு போறதுக்கு ஈமான் இல்லை. அது சும்மா கணக்கு இல்லை. வாப்பா பிள்ளைய பழக்கி இல்லை வாழ்க்கையில தொழுறதுக்கு. சகோதரர்களே, அல்லாஹ்வை பார்த்ததோட எல்லா மூமீன்களும் முஸ்லீம்களும் சுஜூதுல விழுந்துருவாங்க. அது லேசான நிகழ்வல்ல, அல்லாஹ்வை பார்க்கிற நிகழ்வு. இதுவரைக்கும் உலகத்துல யாரும் அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த நேரம் எல்லோருமே சுஜூதுல போயிருவாங்க. ஆனா உலகத்துல தொழாதவங்க இருக்கிறாங்களே, இவங்களும் சுஜூத் செய்யல. இவர்களுடைய முதுகு பலக போல மாறிடும். கேவலம், அவ்வளோ மனித சமூகத்துக்கு மத்தியில கேவலம். ஹாஷஅதன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் ذில்லா. கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்துல எங்கள்கிட்ட யாரும் கேள்விகளை கேட்க போற, தொழுதியா இல்லையா கேட்க போறல ஒருத்தர். எங்கட விருப்பம். நல்லடியார்கள் இருக்கிறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க, முன்சஃபிலே தொழுவாங்க. ஒரு தொழுக அவங்களுக்கு தவறாது. அல்லாவுக்கு மிக நன்றி உள்ளவர்கள் சகோதரர்களே. இவ்வளோ அல்லாஹ் எங்களை வாழ வச்சானே, இவ்வளோ ரிஸ்க தந்தானே அல்லாஹ், இவ்வளோ உறுப்புகளை தந்தானே அல்லாஹ். அந்த அல்லாவுக்கு நன்றி என்ன? அல்லாஹ்க்கு சுஜூத் செய், அல்லாஹ்க்கு சிரம் பண்ணிங்க, அவ்வளவுதான்.
கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த தொழுகையில நாங்க ஓதக்கூடியதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த தொழுகையில் என்ன ஓதுவோம்? நாங்க எந்த தொழுகை எடுத்தாலும் முதல்ல என்ன ஓதுவோம்? சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை விளங்குவமாக இருந்தா எங்கட ஈமான் கூடும். உங்களுக்கு இங்க எங்களுக்கு தெரியுது, லோஹருக்கு அதான் சொன்னதோட கடைகளை மூட சொல்றாங்க, அசருக்கு கடைகளை மூட சொல்றாங்க, மக்ரிப்ல இருந்து இஷா கடை மூடி, பஜார் மூடி, மக்ரிப் தொழலாம், தொழுதுட்டு கொஞ்சம் ஓதலாம், இஷா தொழலாம். எவ்வளோ பாக்கியம்! கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு ரக்காத்திலும் நாங்கள் ஓதக்கூடிய சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. ஒரு நாளைக்கு சரியாக விளங்கி நீங்க தொழுவீங்களாக இருந்தா மௌத்து வரைக்கும் அப்படித்தான் தொழுவீங்க. மௌத்து வரைக்கும் உள்ளச்சத்தோடு. அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கு சொர்க்கத்தை வச்சுக்கிறான் அல்லாஹ். ஆனா 2 நிபந்தனை, ஹாஃபிதூன் தாயிமூன், தொழுகையில பேணுதல் இருக்கும். தொழுகை என்ன இருக்கணும்? தொழுகையை விட்டு விட்டு தொழுகிறது இருக்கக்கூடாது. 2 தொழுகையை சேர்த்து தொழுகிறது இருக்கக்கூடாது. அல்லாஹ்ட வாக்கு, அல்லாஹ் ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வோட உண்மை பேசுறவன் யாரும் இல்லை. ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வோட உண்மை சொல்றவன் வேற ஒருத்தரும் இல்லை. நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? ஒரு தொழுக மௌத்து வரைக்கும் தவறிடக்கூடாது. அல்லாஹ் இந்த தொழுகைக்கு சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ் ஒரு ரிசோர்ட்டுக்கு போனீங்க, தனி உங்களுக்கு ஒரு ரிசோர்ட் தந்தாச்சு, உங்களுக்கும் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ சந்தோஷம் வரும் உங்களுக்கு. உங்களுக்கும் மாலைதீவுல தாராங்க ஒரு ரிசோர்ட் எழுதி தந்தாச்சு, ஃபவுசருக்கு ஒரு ரிசோர்ட் எழுதி தந்தாச்சு, தாரிக்கு ஒரு ரிசோர்ட் எழுதி தந்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும், எவ்வளோ நீங்க போட்டோ எடுத்து தள்ளுவீங்க, முழு ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புவீங்க, முழு கூட்டாளிமாருக்கு சொல்லுவீங்களா இல்லையா? கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு சொர்க்கம் ரிசோர்ட் சைஸா. சொர்க்கம் என்கிறது என்ன? அர்துஹ ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமியுடைய அகலம் சொர்க்கம். எங்கேயாவது கண்டிருக்கீங்களா அந்த அளவு ரிசோர்ட்டை? அவ்வளோ பெரிய ஹோட்டல்ல கண்டிருக்கீங்களா? வானம் பூமியுடைய அகலம் அளவு ஹோட்டல் கண்டிருக்கீங்களா எங்கேயாவது? அதுக்கு தான் அல்லாஹ் தொலை சொல்றான், சும்மா தொலை சொல்லலையே அல்லாஹ். மக்கள் போய் இவ்வளோ கூட்டம் கூட்டமாக முன்சாஃப்ல நின்று தொழுறாங்கண்டா அவங்களுக்கு என்ன வேற வேலை இல்லாமையா தொழுறாங்க? வேலை இருக்குது சகோதரர்களே, சொர்க்கம் ஓடும் எங்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்குது, ஆக உயர்ந்த சொர்க்கம். 2 சொர்க்கம் தங்கத்தால, 2 சொர்க்கம் வெள்ளியால். எப்படி இருக்கும்? கையில போடுறதுக்கு காப்பி இல்லைண்டை, தங்கம். இது சொர்க்கமே தங்கம். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. மூமின்கள் வெற்றி அடைந்துட்டார் அல்லாஹ் சொல்றான். ஏன்? தொழுகையில பேணுதல். அவங்க எதில பேணுதல்? 7 வயதுல தொடங்கின தொழுக சகோதரர்களே, அவங்களுக்கு இப்ப 50 வயது 60 வயது, அவங்க தொழுகையை மட்டும் மிஸ் பண்ண மாட்டார். பிரயாணமா இருக்கலாம், சுபகாக இருக்கலாம், எதுவும் மிஸ் ஆகலாம், சாப்பாடு மிஸ் ஆகலாம், தொழில் மிஸ் ஆகலாம், ஆனா தொழுகை மிஸ் ஆக மாட்டாது அவங்களுக்கு. இந்த தொழுகையில சகோதரர்களே ஓதக்கூடிய சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். என்ன சொல்றோம் சூரத்துல் ஃபாத்திஹாவுல? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹ், நீ ரஹ்மான், நீ இரக்கமுடையவன், நீ அன்புடையவன். யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டு ஓதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் ரப்புல் ஆலமீன் ஆகிய உனக்கு தான் யா அல்லாஹ். அல்லாஹ் பார்த்து நாங்க சொல்றோம். ஹதீஸ்ல வந்திருக்குது,
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னதோட அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்றார். உடனே அல்லாஹ் சொல்றார், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். எவ்வளவு சந்தோஷம், அல்லாஹ்வோட பேசுறேன்டா. சந்தர்ப்பம் கிடைக்குமா சகோதரர்களே? இனி மக்ரிப் முடிஞ்சிட்டு, இனி இஷா நேரம் தான், அல்லாஹ்வோட பேசலாம். பார்த்துட்டு இருக்கணும், ஒவ்வொரு வக்கத்தையும் பார்த்துட்டு இருக்கணும். நான் அல்லாஹ்வோட கதைக்கணும், அல்லாஹ்வோட பேசணும். எவ்வளவு இன்பமா இருக்கணும் தெரியுமா தொழுகை எங்களுக்கு. அதுக்கு தான் அல்லாஹ் இஸ்லாத்தை தந்தது எங்களுக்கு. இல்லாட்டி எங்கள் அல்லாஹ் காஃபிரா பிறக்க வச்சிருப்பான். அல்லாஹ் உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் துவாவுல யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸதான் ஒருத்தர் துவா கேட்கிறாருன்னு வைங்க. என்ன துவா கேட்கிறார்? யா அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தாண்டு துவா கேட்கிறாருண்டா, அல்லாஹ் அவருக்கு அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கொடுக்கிறதுக்கு தானே அந்த துவாவை படிச்சு கொடுக்குற. விளங்குதா? அல்லாஹ் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ அவருக்கு கொடுக்கிறதுக்கு தானே அந்த துவாவை ஞாபகப்படுத்துற. அல்லாஹ் கேளு, நீ கேளு, நான் தருவோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினதோட யார் பதில் சொல்றான் எங்களுக்கு? அல்லாஹ் பதில் சொல்றான். ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். எவ்வளவு பாக்கியம். அடுத்த ஆயத்து என்ன? அர்-ரஹ்மானிர் ரஹீம். எல்லாருக்கும் பாடுமா இல்லையா? எங்களுக்கு கொஞ்சம் அந்த உணர்வோட தொழணும் சகோதரர்களே, அவ்வளவுதான். எங்களுக்கு ஏன் தொழுக விடுபடுகின்ற, ஏன் தொழுக சோம்பேறித்தனமாறும் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் என்னன்னு தெரிய எங்களுக்கு. இமாம் ஓதுறாரு, கேட்டுட்டு இருக்கிறோம், அப்படியே வாரம். மற்ற தொழுகை சோம்பு இல்லை, உற்சாகத்தோட போய் தொழணும். இங்க பார்த்திருப்பீங்க, நம்ம நாட்டில் பார்த்திருப்பீங்க, காலையில 3 மணிக்கு எழுப்பி பூவெல்லாம் எடுத்து கொண்டு போய் சிலைக்கு வைக்கிறத பார்த்திருப்பீங்க. மக்கள் எங்கட அல்லாஹ்க்கு நாங்க எவ்வளவு நன்றியா இருக்கோம். நாங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க. அடுத்த ஆயத் அர்-ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு, யா அல்லாஹ் நீ இரக்கமுடையவன் யா அல்லாஹ் என்று சொன்னதோட அல்லாஹ் உடனே பதில் சொல்றான் எங்களுக்கு. என்ன சொல்றான் பதில்? அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். என்னுடைய அடியான் என்ன செஞ்சிட்டான்? துதித்து விட்டான். இரண்டாவது. அடுத்தது என்ன ஓதுறோம்? மாலிகி யௌமித்தீன். அந்த அல்லாஹ் யாரு? மாலிக். மாலிக் என்ன யாரு? அரசன். கியாமத்து நாளுடைய அரசன் அந்த அல்லாஹ் என்று சொன்னதோட அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்றான். என்ன பதில் தெரியுமா? மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை சங்கைப்படுத்தி விட்டான். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான். நீங்க வேற சட்டத்துக்கு தொழ தேவையில்லை. யாரும் சட்டத்துக்கு தொழுகிறதா சுப தொழ மாட்டோம் நாங்க. ஒருத்தர் சில நாடுகள்ல சட்டத்தை தொழுவிக்கிற, தொழுவைக்கு வாராங்களான்னு பாருங்க, இமாமுகிட்ட லிஸ்ட் இருக்குது, அது தொழுக, அது சரி வராது. நாங்க உணர்ந்து நான் ஏண்ட அல்லாஹ்க்கு நன்றி அறிக்கணும், அப்பதான் தொழலாம். அப்பதான் தொழலாம் சகோதரர்களே. யாருக்காகவும் நாங்க தொழுகிற யாருக்காக? நாங்க அல்லாஹ்வுக்கு. நாங்க வஜ்ஜஹத் ஓதுறோமா இல்லையா? வஜ்ஜஹத் என்ன சொல்றோம்? வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், நான் வாழ்றது மௌத்தாகிறது எல்லாம் உனக்கு தான் யா அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழ, அவ்வளவுதான். யாருக்காகவும் அல்ல. யார் பார்க்கிறார் இல்லை. அப்ப நாங்க சுபவுக்கு எழும்புவோம், இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்துக்கு எழும்புவோம். நாங்க ஒவ்வொரு வக்துக்கு எங்களுக்கு எழும்பலாம். என்ன அந்த உணர்வு வரும் எங்களுக்கு. நீங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களை பாருங்க,
எவ்வளோ தொழுகையில பக்குவமா இருப்பாங்க, எவ்வளோ தொழுகையில பேணுதலாக இருப்பாங்க தெரியுமா அவங்க. அதை விட சகோதரர்களே நாங்க பேணுதலா இருக்கோம். மாலிகி யௌமித்தீன் என்று சொன்னதோட அல்லாஹ் சொல்றான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை சங்கைப்படுத்தி விட்டான். அடுத்த ஆயத்து என்ன? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே இபாதத் செய்கிறோம், உன்னிடமே உதவி தேடுறோம் யா அல்லாஹ். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ் உடனே சொல்றான், ஹாதா பைனி வ பைன அப்தி வ லிஅப்தி மா ஸஅல். இது எனக்கும் என்ற அடியானுக்கும் இடையில உள்ளது. அடியானே, நீ விரும்பினதை கேள், நான் தார். அந்தளவு முக்கியமான ஆயத்து தான் என்ன? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அதுபோல என்ன ஓதுறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியை காட்டி யா அல்லாஹ். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யாருக்கு நீ அருள் செய்தாயோ, நிஅமத் செய்தாய், நபிமார்களுக்கு காட்டின வழி, சுஹதாக்களுக்கு காட்டின வழி, சாலிஹீன்களுக்கு காட்டின வழி எங்களுக்கு காட்டிய அல்லாஹ். கைரில் மக்தூபி அலைஹிம். யா அல்லாஹ், உன்னை கோபப்படுத்திய யூதர்களுக்கு காட்டின வழி எங்களுக்கு காட்டிடாதே அல்லாஹ். வலத்தால்லீன். வழிகட்ட கிறிஸ்தவர்களுக்கு காட்டிய வழி எங்களுக்கு காட்டிடாதே அல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா முடிஞ்சதோட என்ன ஓதுவோம்? ஆமீன். யா அல்லாஹ், ஏற்றுக்கோ யா அல்லாஹ் இந்த துஆவை. எவ்வளோ பெரிய பொக்கிஷம் தெரியுமா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. ஒவ்வொரு ரக்காத்திலேயும் சகோதரர்களே கருத்து விளங்கி ஓதுவமாக இருந்தா ஒரு இன்பம் கொண்டு வரும். அல்லாஹ்வின் மீது ஒரு இன்பம். அதுக்குத்தான் அல்லாஹ் தொழுகையை தந்திருக்கின்றார். சகோதரர்களே, அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்த் அஸ்ஸலாஹ். முதலாக கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் கேள்வி கேட்கிற தொழுகையை பத்தி தான். தொழுகை சரியாக இருந்தா தான் மற்றதெல்லாம். தொழுகை பிழையா இருந்தா எல்லாம் முடிச்சு. அதனாலதான் நரகவாதிகள் சந்திப்பாங்களாம் நரகத்தில். நரகவாதிகள் இந்த உலகத்துல சந்திக்கிற மாதிரி அங்கேயும் சந்திப்பாங்க. சந்திச்சு கேட்பாங்களாம், மா ஸலககும் ஃபீ ஸகர். ஏனப்பா சக்கர் நரகத்துக்கு போனீங்க? ஏன் நரகத்துக்கு போனீங்க? என்ன பதில்? காலூ லம் நகு மினல் முஸல்லீன். அவங்க சொல்ற முதலாவது பதில் என்ன தெரியுமா? தொழல். நல்ல காசு இருந்துச்சு, நல்ல செல்வம் இருந்துச்சு, தொழல். அதனாலதான் சொல்லுவாங்க, தொழாத ஒத்தண்ட காலை பிடிச்சு கொண்டு வந்து அவனை பள்ளிவாசல்ல நிறுத்துறது அவுலியாக்களுடைய பொறுப்பு. லேசான வேலையில் ஒருத்தனை தொலை வைக்கிறது. பாப்பா அம்மா பிள்ளைய ஜும்மாக்கு நேரத்தோட பழக்கல்லண்டா ஜும்மாவும் தொழ மாட்டான். எனக்கு தெரியுமே, கடைசியில வந்து அப்படியே நின்று அப்படியே சமாளிச்சு யாரை ஏமாத்துறது? நாங்க யாரை ஏமாத்துறது சகோதரர்களே? அதனால உள்ளத்துல நீயத்து வைங்க, சரி போனது போகட்டும். இன்றிருந்து இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மௌத்து வரைக்கும் ஒரு தொழுகைக்கு தவறாது. வெப்பமா இன்ஷா அல்லாஹ். சத்தம் வருது இல்லை? நீயத்து முதல் வைக்கணும். அல்லாஹ்க்கு தெரியும். சகோதரர்களே, 2 நேர தொழுகையை சேர்த்து தொழுகிறோம். உதாரணமா மக்ரிபை மிஷாவை கணக்கு இல்லை. இவங்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நரகம் கை என்ற நரகம். நான் தொழுதன் தானே, அதல்ல இந்த இடத்துல தேவை. فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. 2 நேர தொழுகையை சேர்த்து தொழுதா எங்க போவாங்க? நரகத்துடைய பேர் என்ன? கை என்ற நரகம். தொலாட்டி என்ன நரகம்? சக்கர் என்ன நரகம்.
சரி, மற்றவங்களுக்காக தொழுகிறாங்க. பொஸ் கடையை மூடுறாரு, தொழுவுறது. சுபோ தொழுவ இல்லை. அப்ப சுபோ தொழுவ இல்லைன்னா என்ன அர்த்தம்? பொஸ்ஸுக்காக தொழுது, அரசாங்கத்துக்காக தொழுது, அல்லாவுக்கு தொழலையே. இவங்களுக்கு நாசம். அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். அவ எவ்வளோ புனிதமான தொழுகன்னு பாருங்க. மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு தொழுதுறப்படாது. ஒன்று, 2 நேர தொழுகையை சேர்த்து தொழுதுடக்கூடாது, அதுக்கு நரகம். தொழுகையை விட்டாலும் நரகம். அதனாலதான் ஒவ்வொரு வக்துக்கும் அல்லாஹ் அதான வைத்திருக்கிறார். இப்பதானே மக்ரிப் தொழுது, அதுக்கு என்ன இஷா, அதுக்கு தான் அல்லாஹ் அதான வச்சிருக்கிறார், முஅzzின் வச்சிருக்கிறார். உங்களுக்கு அதான் கேட்டுச்சா காதுல தொலை போத்தான் போகணும். அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, சட்டம் அல்ல, நாங்க விரும்பி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி தொழுறவங்களாக மாறும். தொழுக சரியானா எல்லாமே சரியா. ஒரு கடையில வேலை செய்யறவங்க எல்லாரும் தொழுறாங்க, அந்த கடையில பரக்கத். ஒரு குடும்பத்துல எல்லாரும் தொழுறாங்க, அந்த குடும்பம் பரக்கத். சொல்லுவாங்களே, தொழாதவன்ட்ட முசீபத் 40 வீட்டுக்கு அடிக்குமா. தொழாத ஒருத்தன் கடையில் இருந்தானண்டா அந்த கடை முன்னேறது ஆச்சரியம். கடை முன்னேறிக்குது, தொழாதவன் இருக்கார். எப்படி முன்னேறது? முன்னேற சான்ஸ் இல்லை, ஏன்னா முசீபத்து தானே. உங்களோட வீட்டில் பாருங்க, எந்த நேரம் பிரச்சனை, தொழுங்க. முதல் தொழு சுஜூதுல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ரபு மா யகூனுல் அப்த், ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நேரம் சுஜூது தான். ஒரு நாளைக்கு எத்தனை சுஜூத் செய்யறோம், அல்லாஹ்ட சந்தோஷம் வரும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையும் இன்ஷா அல்லாஹ் மவுத் வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தமிழ் பயான் நடக்கிறது இல்லை, தமிழ் ஜும்மாக்கள் இல்லை உங்களுக்கு. நீங்க தான் உலமாக்கள் வரும்பொழுது ஒரு முயற்சிகளை செய்யும். நீங்க சேர்ந்து தான் ஒரு பயானுகளை ஏற்பாடு செய்யணும். ஏனண்டா போ அப்படியே இஸ்லாத்தோட்டு வெளியே போய்த்துருவோம், அதுதான் நடக்கும். ஜும்மாவும் விளங்குது இல்லை, அவங்க நாட்டு பாசையில ஜும்மா நடக்குது. அப்ப ஜும்மா சரி காதுல விழுந்தா தானே மனிதன் மாறுவான், அல்லது ஒரு பயான் நடக்கும். நீங்க தான் அந்த ஏற்பாடுகளை செய்து, ஸ்ரீலங்கன், இந்தியன், யாரு இப்ப உதாரணமா தமிழ் பேசுறவங்க வந்தா கூப்பிட்டு வச்சு சின்ன உபதேசம் பண்ணு, தேவையான உபதேசம் என்ன. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு வக்துடைய தொழுகைகளை பேணுதலாக தொழுது அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.